நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு 4 அருமையான செட்டிங்கை நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த 4 அருமையான செட்டிங் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி தொடர்ச்சி நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முடிமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 4 வகையான செட்டிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஃபட்டாஃபட் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கூகுள்னு இருக்கும். கூகுளை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணும்போது இதில் முதல்ல பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஸ். இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஆப்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் தான் நீங்கள் முன்னாடி பயன்படுத்திருப்பீங்க. அதாவது பயன்படுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஆப்ஸை வந்து நீங்கள் சைன் அவுட் கொடுத்து என்ன பண்ணுறீங்க, அன்இன்ஸ்டாலும் பண்ணிடுறீங்க. இருந்தும் அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாக அப்படி சரிங்க ப்ளே ஸ்டோர் போகிறீங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து உங்கள் ஃபோனில் செட்டில்டு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஆப்ஸ் கம்ப்ளீட்லி உங்கள் ஃபோன்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணணும்னா, நான் சொன்னது தான் முன்னாடி. இந்த மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போங்க, கூகுள்னு போங்க. அதே மாதிரி செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஸ் டேப் பண்ணுங்கள். கனெக்டட் ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி பயன்படுத்தின ஆப்ஸ்லாம் இதில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்பை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இனி இந்த ஆப்புக்கும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கும் எந்தவித தொடர்பும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டரும் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ஆப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லா சேட்டைகளையும் பண்ணும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் கம்ப்ளீட்லி. அன்இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதாது, உங்களுடைய அக்கௌண்ட்டில் அது செட்டில் ஆகிருக்கும். ஸோ அதை இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆப்புக்கும் உங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இருக்காது, எந்தவித டேட்டாவும் பரிமாறப்படாது. சரிங்களா? இதை முதல் செட்டிங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலைஸ் யூஸிங் ஷேர்டு டேட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. பயன்படுத்தும் போது இந்த மாதிரி ஆப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நம்மளுடைய ப்ரைவசியை பாதுகாக்கக்கூடிய ஆப்ஸ்னால் நீங்கள் தாராளமாக இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய ப்ரைவசிக்கே வேட்டு வைக்கக்கூடிய ஆப்ஸ் இதில் எனேபிள் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிங்க. இப்படி ஆஃப் பண்ணுறது மூலியமாக இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து சில ஆதாயங்களை வந்து பெற முடியாது. அதாவது நம்மளுடைய டேட்டாவை நிறைய விளம்பர கம்பெனிகளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஈவன் உதாரணத்துக்கு என்ன பண்ணலாம், கூகுள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைங்களில் இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஏர்டெல் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடியது. ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன், பிஎஸ்என்எல் இந்த மாதிரி கனெக்டடாக இருந்துச்சுன்னா கவலை இல்லை. ஆனால் வேறு ஏதாவது ஆப்ஸ் வந்து இந்த மாதிரி எனேபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. குரோம் ஓகே, கிளாக் ஓகே, டிரைவ் ஓகே, இது எல்லாமே கூகுளோட ப்ராடக்ட். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் உங்களுடைய டேட்டா. பட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு வீகோ, ஃப்ளைட்ஸ் அண்ட் ஹோட்டல் இதை கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்தியா மார்ட் அதை கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா எந்த ஒரு டேட்டாவும் ஷேர் பண்ணப்படாது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த செட்டிங்கை நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது செட்டிங். மூணாவது செட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஸ். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் கான்டாக்ட்ஸ் சிங்க்னு இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்சோ சிங்க் டிவைஸ் கான்டாக்ட்ஸ் இது வந்து ஆஃபில் இருக்குது. இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். வைக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். மேனேஜ் செட்டிங். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்லி பேக்கப் அண்ட் சிங்க் டேட்டா கான்டாக்ட்ஸ் அதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணுறது மூலியமாக உங்கள் ஃபோனில் நிறைய கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டை ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறது மூலியமாக என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்கள் ஃபோனில் உள்ள மொத்த காண்டாக்ட்டும் அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் பேக்கப்பாக எடுத்து வச்சுருக்கோம். இன்கேஸ் உங்கள் ஃபோனில் காண்டாக்ட் வந்து டெலிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸோ நீங்கள் அந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி மறுபடியும் ரீஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் என்னுடைய ஃபோனோட காண்டாக்ட் எல்லாமே பேக்கப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்கள் ஃபோனோட காண்டாக்டை பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் அதை எடுத்து வைக்காதீங்க, இன்னொரு கூகுள் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் பேக்கப்பாக எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இது. தேவையில்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது, பேக்கப் அண்ட் சிங்க் வந்து நடைபெறாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்னென்னா, சம செட்டிங்னு சொல்லலாம், டிவைசஸ் அண்ட் ஷேரிங். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா டிவைசஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு செட்டிங் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். அது என்னென்னா சேவ்டு டிவைசஸ். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செட்டிங், ஆட்டோமேட்டிக்லி சேவ் டிவைசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணுறதுனால என்ன ஒரு பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை இன்னொரு ஃபோனோட வந்து பேரிங் பண்ணுறீங்க, அதாவது கனெக்ட் பண்ணுறீங்க. அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, இல்லை எது வேணாலும் நடக்கட்டும். அதாவது உங்கள் ஃபோனை இன்னொரு டிவைஸோட கனெக்ட் பண்ணும் போது அந்த டிவைஸோட டேட்டா உங்கள் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்கலி சேவ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்லி சேவ் நியூ டிவைசஸ் அண்ட் ப்ரீவியஸ்லி கனெக்டட் டிவைசஸ் ஃபார் ஃபாஸ்ட் பேரிங். அதாவது ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஃபோனை அந்த ஃபோனோட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக உங்களுடைய டேட்டாவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு இந்த செட்டிங் கண்டிப்பாக நீங்கள் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபில் இருந்தால் ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. சரிங்களா? தேவைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், பட் ஆனில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் 4 அருமையான செட்டிங்கை உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். பயனுள்ள செட்டிங் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த 4 அருமையான செட்டிங் எந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே தெளிவுபடுத்துங்க. அதாவது கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா